வைகோவுடைய ரோல் வந்து முன்னாடிலாம் பார்க்கும்போது வயசானவர் எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னு தான் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்பெல்லாம் இருந்தது. இப்ப பார்த்தா பழைய வைகோ இப்ப பாக்குற மாதிரி இருக்குது. விஜயை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. திரு வைகோ அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. நாடாளுமன்றத்தில் அவரோட பேச்சுக்கள்லாம் வந்து பயங்கர ஃபயரா இருந்ததெல்லாம் ஒரு காலம். வந்து ராஜீவ்காந்தி அவர்களே வந்து இவரோட ஸ்பீச்சை கேட்டுட்டு வெளியே ஏறும்போது இவர் வந்து கத்துவாரு, ராஜீவ்காந்தி எங்க ஓடுறீங்க அப்படின்னு வந்து கேள்வியெல்லாம் கேட்பாரு. என் கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டு போகணும். அந்த மாதிரி பிரதமர்களே மிரள விட்டவர்னு சொல்லலாம், ஃபயர் விட்டதெல்லாம் அந்த காலம். ஆனால் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காமெடியனாக மாறிட்டார். நீங்கள் வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு போகிறீங்க, மறுமலர்ச்சி திமுகன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிரிஞ்சு போகிறீங்க. போகும்போது நீங்கள் வந்து சும்மா போல 90% மாவட்ட செயலரில் பிரித்து தான் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. உங்களெல்லாம் நான் பெரிய ஆளாக்காமல் விட மாட்டேன், உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய வந்து அநீதி வந்து திமுகவில் இழைக்கப்பட்டுச்சு, இதுக்கெல்லாம் நான் வந்து உங்களை பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூட அவர் வாழ வச்சதா சரித்திரமே கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துக்கும் திருமாவுக்கும் சண்டை வந்து மூட்டணும் அப்படின்னு மரகதம் குமரல் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது தமிழக வெற்றி ஏற்கனவே வைகோ வந்து அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2வது ஆளாக கூட இருக்கலாம். ஆனால் திமுகவில் லாபி பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குதாங்க. இவங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியமா? இது வந்து பொதுமக்களோட பார்வைக்கு நான் வைக்கிறேன். வந்து கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணாரு மரகதம் குமரவேல். அவர் மேல வந்து கண்டிப்பா வந்து வந்து தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். பல மடங்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொன்ன தொகையை விட பல மடங்கு வந்து செலவு பண்ணாரு. இந்த முறை வந்து நிச்சயமாக எலெக்ஷன் நடக்கும்போது, இப்போ வந்து எலெக்ஷன் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ வந்து எந்த விதமான அறிவிப்பும் வரல. ஒருவேளை அறிவிப்பு வந்தா நிச்சயமாக திமுக ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. மதுராந்தகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமலு பண்பவர்கள் நிச்சயமாக வெற்றி வேட்பாளர். மரகதம் குமரவேலை ஓட ஓட விரட்டதுக்கான வேலைகள் வந்து மக்கள் நிச்சயமாக இந்த முறை செய்வோம். அறம் நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்று நம்ம இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் மணிகண்டன் வீராசாமி அவர்கள். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நீண்ட நாளுக்கு பிறகு ஒரு சந்திப்பு. அரசியல் நாளுக்கு நாள் வந்து ஒரு டிஸ்கஷனாக மாறிட்டு தான் இருக்குது. இப்போ அமைச்சர் அவருடைய செயல்பாடுகள்லாம் கேள்விக்குரியதாக மாறிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் நடுவில் தான் வந்தார் கௌசிக்கு, இல்லை கடைசியாக தான் வந்தார் விநாயக் அப்படின்ற மாதிரி வைகோவுடைய ரோல் வந்து அவர் முன்னாடிலாம் பார்க்கும்போது வயசானவர் எப்படி இருந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு அப்படின்னு தான் ஒரு நாடாளுமன்ற தேர்தல் அப்பெல்லாம் இருந்தது. இப்போ பார்த்தா பழைய வைகோ இப்போ பார்க்குற மாதிரி இருக்குது. விஜயை வந்து தூக்கி வச்சு கொண்டாடுறாரு. இப்போ ஏற்கனவே இருந்த அந்த பழைய செட்டப்லேருந்து ஒரு புதிய செட்டப் வரப்போ அங்கே ஏற்கனவே கம்யூனிஸ்ட் கட்சிகள் திரும்பலாம் வந்து ஒரு கூட்டணி கட்சி, கூட்டணி ஆட்சி அப்படின்ற ஒரு செட்டப்பில் இருக்கிறப்போ திருமாவை விமர்சனம் பண்ணி பேசிட்டு இருக்காரு. பல இடங்களில் கிளைகளே இல்லை அந்த கட்சிக்கு அப்படின்லாம் முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேசியிருந்தாரு. வைகோவனுடைய இந்த டிரான்ஸ்ஃபார்ம் என்ன செய்தி சொல்லுது? என்ன இங்கே இருக்கிற திருமாவை வந்து காலி பண்ணுறதுக்கான வேலை திட்டம் ஏதாவது அவருக்கு இருக்குதா? வைகோவனுடைய செயல்பாடுகள் குறித்து சொல்லுங்கள். அது காதல் படங்களுக்கு வந்து புகழ்பெற்ற நடிகர் வந்து பார்த்திங்கன்னா முரளி வந்து பேசாமலே வந்து லவ் பண்ணுவார். இதயம் படம்லாம் நம்ம வந்து பார்த்தோம். அதே மாதிரி அவர் பையன் வந்து படத்தில் நடிக்கும்போது ஒரு சீன் வரும். அவர் வந்து காலேஜ் வந்து படிக்கிற மாதிரி, இன்னுமாடா ஒரு காலேஜ் படிச்சுன்னு இருக்காரு அப்படின்னு ஒரு சீன் வரும்ல. அந்த மாதிரி திரு வைகோ அவர்கள் மூத்த அரசியல்வாதி, அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி. நாடாளுமன்றத்தில் அவரோட பேச்சுக்கள்லாம் வந்து பயங்கர ஃபயராக இருந்ததெல்லாம் ஒரு காலம். அந்த காலம்லாம் வந்து முடிஞ்சிடுச்சு. வந்து ராஜீவ்காந்தி அவர்களே வந்து இவரோட ஸ்பீச்சை கேட்டுட்டு வெளியே ஏறும்போது இவர் வந்து கத்துவார், ராஜீவ்காந்தி எங்கே ஓடுறீங்க அப்படின்னு வந்து கேள்வியெல்லாம் கேட்பாரு. என் கேள்விக்கு வந்து பதில் சொல்லிட்டு போகணும். அந்த மாதிரி பிரதமர்களே மிரள விட்டவர்னு சொல்லலாம், ஃபயர் விட்டதெல்லாம் அந்த காலம். ஆனால் இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஒரு காமெடியனாக மாறிட்டார். அப்படி தான் நம்ம வந்து பார்க்க வேண்டியது. நம்ம வந்து அவர் வந்து குறை மதிப்பீடு பண்ணல, அவர் வந்து இழிவுபடுத்துனது நம்ம நோக்கம் கிடையாது. அவரோட செயல்பாடுகள்லேருந்து நம்ம வந்து சொல்கிறோம். நீங்கள் வந்து திமுகலேருந்து பிரிஞ்சு போகிறீங்க, மறுமலர்ச்சி திமுகன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பிரிஞ்சு போகிறீங்க. போகும்போது நீங்கள் வந்து சும்மா போல 90% மாவட்ட செயலரில் பிரித்து தான் நீங்கள் கூப்பிட்டு போகிறீங்க. உங்களெல்லாம் நான் பெரிய ஆளாக்காமல் விட மாட்டேன், உங்களுக்கெல்லாம் வந்து பெரிய வந்து அநீதி வந்து திமுகவில் இழைக்கப்பட்டுச்சு, இதுக்கெல்லாம் நான் வந்து உங்களை பெரிய ஆளாக்குவேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தரை கூட அவர் வாழ வச்சதா சரித்திரமே கிடையாது. பல பேரை சாவச்சிறாரு. ஆமாம், பல பேர் வந்து உயிர் விட்டது தான் வந்து மிச்சம். கடைசியாக பார்த்தீங்கன்னா அவர் கூடவே இருந்தவர் வந்து தற்கொலை பண்ணிட்டு வந்து இறக்குற மாதிரி ஒரு சூழல். கணேசமூர்த்தி அவர்கள் வந்து எவ்வளோ பெரிய அரசியல்வாதி. அவர் கடைசியாக அவருக்கு வந்து போர்வாளாக இருந்த 3 முறை அவர் உயிரை காப்பாற்றணும்னு சொல்லப்பட்ட அண்ணன் வந்து மல்லை சத்யாவை வந்து இவர் எவ்வளோ தூரம் வந்து மோசமாக தன்னோட மகனுக்காக அவர் எவ்வளோ தூரம் வந்து இகழ்ந்து பேசினார், அவர் மேலே எவ்வளோ வந்து பழி சொல்களை வந்து சொன்னார். அவர் ஒரே வார்த்தை தான் சொன்னார், தலைவர் வந்து நேரடியாக எனக்கு வந்து சொன்னால் என் உயிரை கூட நான் விட்டுருவேன் நான் அப்படின்னு சொன்ன ஒரு தளபதியெல்லாம் இவர் எந்த அளவுக்கு மோசமாக நடந்தாருன்னு நம்ம வந்து தொடர்ச்சியாக பார்த்தோம். இது எதுக்காக
சொல்ல வேண்டியிருக்கு. மல்லை சத்யாவை மாத்தையாவோட ஒப்பிட்டு ஆமா. ஸோ அவ்வளோ மோசமான வந்து இறங்கின ஒரு அரசியல்வாதியாக வைகோ அவர்கள் மாறிவிடும் போது அவர் வந்து அண்ணன் திருமாவை குறித்து இன்னைக்கு வந்து இழிவா பேசுறாருன்னா இது வந்து நம்ம வந்து ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவர் அப்படிதான் அவரோட தடுமாற்றங்கள் வந்து இன்னைக்கு இருக்கு. திரு வைகோ அவர்கள் வந்து அண்ணன் திருமா அவர்களை பற்றி பேசுறது எந்த விதமான அடிப்படை தகுதியுமே அவருக்கு வந்து கிடையாது. ஏன்னா அண்ணன் திருமா அவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு அரசு ஊழியராக இருந்து எளிய மக்களுக்காக பல பின்புலங்களை வந்து அவர் வந்து இழந்திருக்காரு. அவரோட வாழ்வாதாரத்தை இழந்திருக்காரு. எல்லாத்தையும் இழந்து ஒன்றும் இல்லைங்க, நான் வந்து நேரடியாக பார்த்துருக்கேன். பல நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இரவு முழுக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் அலைஞ்சிட்டு இருப்பார். அவங்க தோழர்களை வந்து எதுக்குமே எந்த முகாந்திரமும் இல்லாமல் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சுருப்பாங்க. நேரடியாக வந்து போவார், ஃபோன்லாம் பண்ண மாட்டார். நேரடியாக வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே வந்து போவார். மக்கள் பிரச்சனையாக இருக்கும் சரி, தலித் இளைஞர்கள் இன்னைக்கு இவ்வளோ தூரம் முன்னேறி வந்திருக்காங்கன்னா அதுக்கெல்லாம் தன்னோட வாழ்க்கையை வந்து அர்ப்பணிச்சிருக்காரு. இன்னைக்கு ஒரு இந்திய அரசியலில், தமிழ்நாடு அரசியல் கிடையாது, இந்திய அரசியலே ஒரு தவிர்க்க முடியாத சக்தி அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள். அவரை வந்து ஓரங்கட்டுகின்ற முயற்சியாக தாவேகா வந்து ஒரு அசைன்மெண்ட் திரு வைகோ அவர்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியா? அப்படிதான் நம்ம இதை எடுத்துக்கணும். ஏன்னா ஆனா கடைசி நேரம் வரைக்கும் திருமாவளவன் எங்க கூட இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்பட்டோம் தான் ஆதவர்ஜுனா பேசுறாரு. என்னுடைய அரசியல் ஆசான் தான் அவர் பேசுறாரு. திருமா அப்படி விட்டு கொடுத்துருவாரா? இல்ல, இதே வந்து ஆதவர்ஜுனா என்ன பேசினார் எலெக்ஷன் நேரத்துல? 20 பேர் தாங்க அவர் அண்ணன் திருமா கூட இருக்காங்க, எல்லாருமே என் கூட தான் இருக்குன்னு சொல்லிட்டு பேசின அதே ஆதவர்ஜுனா எலெக்ஷனுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா அவங்க உதவி வேணும்னா காலில் போய் விழுறாரு. காலில் போய் விழுந்தது அண்ணன் திருமா மாதிரி ஒரு அரசியல்வாதி நீங்கள் உலகத்திலே எங்கேயுமே பார்க்க முடியாதுன்னு. அதே வாய் தான், ஆனால் மாற்றி மாற்றி பேசுவார். ஸோ அந்த மாதிரி இன்னைக்கு என்னன்னா அமைச்சர் இளம் வயது வைகோ தான் ஆதவர்ஜுனா உண்மைதான், கரெக்டு தான் நீங்கள் சொல்லுது. ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு நியாயமான கேள்விகளுக்கு வந்து அண்ணன் திருமா அவர்கள் வந்து குரல் கொடுக்குறாரு. என்ன சொல்றாருன்னா இவங்க கூட்டணியில் வரணும்னு சொல்லும்போது இப்போ கூட்டணி அவசியம் கிடையாதுங்க, தேர்தலுக்கு இன்னும் வந்து மிக நீண்ட காலம் இருக்கு. நாங்கள் உங்களுக்கு வந்து வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தோம், அப்புறம் அமைச்சரவைக்குள்ளே இப்போ வந்திருக்கோம். நாங்கள் ஒரு நட்பு கட்சியாக தான் உங்க கூட இருப்போம். இன்னமும் எங்களுக்கு வந்து திமுகவோட கூட்டணி தொடருதுன்னு அவர் சொன்னது இவங்களால வந்து ஜீர்ணிச்சிக்க முடியல. திரு வைகோ அவர்கள் என்ன பண்றாருன்னா ஓடுற ட்ரெயினில் வந்து எப்படியாவது உளுந்தடிச்சு மூஞ்சி முகரை பேத்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஏறணும், வித்தவுட்ல ஏறணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. ஆனால் இவங்க என்ன பண்றாங்கன்னா அங்கே வந்து நியாயமான கேள்விகளை வந்து கேட்குறாங்க. இப்போ ஆதி திராவிட நலத்துறையை சமூக நலத்துறைன்னு மாத்துறதை வந்து எதிர்க்கிறாருங்க. ஒரு முக்கியமான இஷ்யூ வந்து சொல்றீங்க. இப்போ ஏற்கனவே அதிமுகலேருந்து முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏவாக இருக்கிறவங்க ரிசைன் பண்ணிட்டு வந்து இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் சேர்றாங்க. இப்போ அங்கே இடைத்தேர்தல் வரணும், இடைத்தேர்தல் நடந்தால் ஜெயிப்பாங்க, ஜெயிச்சாங்கன்னா ஒரு அமைச்சர் பதவி கொடுக்கணும், இல்லை ஏதாவது ஒன்று பேசியிருப்பாங்க. ஆனால் இப்போ ஏற்கனவே இங்கே வந்து அமைச்சரவையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்கே அங்கம் வகிக்கிறாங்க. அப்போது தமிழக வெற்றி கழகம் கொடுத்த அசைன்மெண்ட்டில் அந்த திரும்ப அந்த இடத்த வந்து ரீப்ளேஸ் பண்ணணும், அதை வந்து அவராக வெளியே போகிறதுக்கு பதில் இது மாதிரி ஆட்களை விட்டு பேச வைக்கணுன்றது தான் அந்த அசைன்மெண்ட்டா? உள்ளபடியே அப்படிதான் அவங்க வந்து அவங்களோட செயல்பாடுகள் அப்படிதான் இருக்கு. ஏன்னா இப்போ கம்யூனிஸ்டுகளை உள்ள வரும்போது அவங்க எவ்வளோ தூரம் வந்து அரவணைச்சாங்க, எவ்வளோ தூரம் வந்து போட்டி புகழ்ந்தெல்லாம் பேசினாங்க. இன்னைக்கு கம்யூனிஸ்டுகள் நோக்கி அவங்க வைக்கிற குற்றச்சாட்டுகள் வந்து மிக மோசமாக இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமா குறித்து வைக்கின்ற குற்றச்சாட்டுகள் வந்து மிக மோசமாக இருக்குது. ஒன்றும் இல்லை, திமுகவுக்கும் வந்து விசிகாவுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நட்பு கட்சி தான். ஏன்னா கொள்கை சார்ந்த முடிவுகள் வந்து தீர்க்கமான முடிவுகள் வந்து எடுத்திருக்காங்க தொடர்ச்சியாக. இப்போ வந்து நீங்கள் வந்து சனாதனம் குறித்தா இருக்கட்டும், இல்லை வந்து தமிழகத்துக்கு வந்து பல நெருக்கடிகளை வந்து மத்தியில் ஆளுகின்ற பாஜக அரசு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா முதல் ஆளாக முதல் அரணாக அண்ணன் திருமா அவர்கள் வந்து இருந்திருக்காரு. இன்னைக்கு இல்லை, என்னைக்குமே வந்து இருப்பார், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இங்கே திரு வைகோ அவர்கள் என்ன சொன்னார்னா, இதுக்கு முன்னாடி அந்த வீடியோலாம் நம்ம வந்து எடுத்து பார்த்தா தெரியும், முன்னாள் முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள்கிட்ட வந்து சொன்னார், என் தம்பி ஸ்டாலின், என் தம்பிக்கு அரணாக நான் இருப்பேன் அப்படின்னாரு. இப்போ அந்த அரண் என்னாச்சு? அந்த அரண்ல ஓட்ட விழுந்துருச்சா? இப்போ வந்து விஜய்க்கு இருப்பேன்னு சொல்றாரு, அரணாக இருப்பேன்னு சொல்றாரு. குதிரை பேரம் வந்து பேசுறீங்கன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு என்ன அருகது இருக்கு? நீங்களாம் பெருச்சாலி பேரெல்லாம் பண்ணிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. குறிப்பா சொல்லணும்னா இப்போ வந்து நாங்க எங்க தனி சின்னத்துல நாங்க நின்று இருந்தோம்னா துணை முதலமைச்சர் பதவி வந்து எங்க உள்ளங்கையில இருக்கு, ஆனா வந்து எங்களை நெருக்கடி கொடுத்து அவங்க உதயசூரில் நிற்க வச்சுட்டாங்க அப்படின்றாரு. அதாவது கிராமத்துல வந்து பழமொழி சொல்லுவாங்க, அறுக்க மாட்டாதவன் கையில வந்து 9 அருவாள்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி உங்களுக்கு தனியா உங்களுக்கு வந்து ஒரு கிளை கழகம் கிடையாது, கிராமத்துல வந்து உங்களுக்கு எந்த விதமான பூத் கமிட்டி கிடையாது, ஒரு கட்டமைப்பும் இன்னைக்கு வரைக்கும் கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு கட்சியை நீங்க இன்னைக்கு வந்து ஒரு எம்பி வச்சிருக்கீங்க கையில் அப்படின்னா யாரால ஜெயிச்சாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். அவர் வாய்க்கிலேயே பேசுறாரு, துரை வைகோ அவர்கள் பேசுறாரு, மனசாட்சியை தொட்டு வந்து பேசணும். திருச்சியில் அவங்களுக்கு என்ன நிலைமை இருந்ததுன்னு நாங்கள் களத்தில் போய் பார்த்துருக்கோம். நாங்கள்
ஸோ முழுக்க முழுக்க திமுகவோட செயல்பாடுகள், திமுகவோட செயல் திட்டங்கள், திமுகவோட நலப்பணிகள், திமுக தொண்டர்கள் உழைப்புல தான் இன்னைக்கு அவர் வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். 2 பேரையும் வந்து இவர் வந்து ஒரு ராஜ்யசபா எம்பியை வச்சிருந்தாங்க, இவர் வந்து எம்பியா இருந்தாங்க. ஒரே நேரத்தில் 2 பேரும் அப்பாவும் புள்ளையும் வந்து பதவிகளை அனுபவிச்சாங்க. திருப்பி வைகோ அவர்கள் கேட்கும்போது கொடுக்க முடியாது. எப்படி கொடுக்க முடியும் உங்களுக்கு சொல்லி? எல்லா பதவிகளும் உங்களுக்கே கொடுத்தா அப்ப மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு எதை கொடுக்கறதுனா அவருக்கு வந்து மறுக்கப்பட்டு, அதனாலதான் பாத்தீங்கன்னா 4 எம்எல்ஏக்கள் கொடுக்கும்போது இந்த வாய் எங்க போச்சு? நீங்க வந்து உங்களுக்கு வெற்றி வாய்ப்பே இல்லைன்னு கள சூழல் வந்து சொல்றாங்க. உளவுத்துறை ரிப்போர்ட் சொல்லுது, மதிமுக எல்லா இடத்துலும் 0 அடிக்கும்னு சொல்றாங்க. அதனாலதான் குறைஞ்சபட்சம் உங்களுக்கு செயல் திட்டத்துல வந்து திமுகல வந்து சேஃப் கார்டா இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான் உதயசூரியன் சின்னத்துல 2 சீட்டு கொடுத்தாங்க. 100% வந்து அதுல நீங்க ஜெயிச்சிங்க. உங்களுக்கு வந்து இன்னும் சொல்ல போனா கம்யூனிஸ்டுகளுக்கு வந்து 5 சீட்டு கொடுத்தாங்க, 2 தான் ஜெயிச்சாங்க. விடுதலை சிறுத்தைகளுக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க, 2 தான் ஜெயிச்சாங்க. ஆனா உங்களுக்கு 4 சீட்டு கொடுத்து 2 சீட்டை ஜெயிச்சிருக்கீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்க 50% வெற்றியை வந்து நீங்க மட்டும் தான் சுவைச்சிருக்கீங்க. இந்த வெற்றி திமுக கூட்டணில இருந்து யாருக்குமே கிடைக்கல, திமுகவுக்கு கிடைக்கல, யாருக்குமே கிடைக்கல, உங்களுக்கு மட்டும் கிடைச்சுங்க. அப்ப நீங்க எவ்வளவு தூரம் நன்றி உள்ளவராக திமுகவுக்கு நீங்க இருக்கணும். ஆனா உங்களுக்கு வந்து பதவி ஆசை, இந்த வயசான காலத்துல உங்களுக்கு பதவி ஆசை, பேராசைனால இந்த மாதிரி திமுக போராடிட்டு இருந்து இப்போ வந்து விசிகாவை போராடுறீங்க. மக்கள் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு செல்லா காசு மதிமுக, இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு தலைவர் அந்த வைகோ அவர்கள் இன்னைக்கு பேச்சு மக்கள் மன்றத்தில் ஈடுபடல, கேலி கூத்தாதான் இன்னைக்கு. இப்போ எப்பவுமே தேர்தல் முடிந்த பிறகு எல்லா கட்சியிலுமே ஒரு ரீஅலைன்மெண்ட் ஆகும். அங்கே இருக்கிறவங்க இங்கே வருவாங்க, இங்கே இருக்கிறவங்க அங்கே போவாங்க அப்படின்ட்டு மேக்சிமம் வேறு தோற்ற கட்சியிலேருந்து ஜெயித்த கட்சிக்கு வந்துருவாங்க, யார் ஆட்சியில் இருக்கிறாங்களோ அங்கே. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சியை பிடிச்சிட்ட பிறகு வருகிறவர்கள் எல்லாருமே முன்னாள் அமைச்சர்கள், ஒரு மக்கள் மத்தியில் ஒரு ஐகானிக் ஃபிகராக இருக்கிறவங்க தான் வந்து சேர்றாங்க. மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு இருக்கிறவங்க. இப்போ விஜயபாஸ்கர், 2 விஜயபாஸ்கராக இருக்கட்டும், இப்போ வேலுமணிலாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த போக்கை எப்படி பார்க்குறீங்க? குறிப்பாக சொல்லணும்னா விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்தும் பன்னீர் பாபுலாம் அதில் போய் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. அவங்கவுங்க இடத்துக்கான அந்த ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு இருக்குமாங்க? நிச்சயமாக இது மரகதம் குமரல்லாம் கூட வந்திருக்கிறாங்க, ஜெயித்தவங்க அவங்க எல்லாருமே. அது நிச்சயமாக இது ஒரு தவறான அணுகுமுறை. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நார்த்தில் தான் இதெல்லாம் வந்து நடக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்காலில், அதுக்கப்புறம் வந்து பீகாரில், ஒரிசாவில், இந்த மாதிரி இடங்கள்லாம் வந்து மத்திய பிரதேசம்லாம் இதெல்லாம் வந்து நடக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கட்சித்தாவல் தடை சட்டம் வந்ததுக்கப்புறம் இது கொஞ்சம் குறைஞ்ச மாதிரி இருந்தது. 1/3 வந்து போனால் மட்டும்தான் உங்களுக்கு அங்கே வந்து நிரந்தரமாக இருக்க முடியுன்ற ஒரு சூழலில் இங்கே என்ன பண்ணாங்கன்னா, புதியதாக வந்த ஒரு கட்சி, கொள்கை சொல்ல, கோட்பாடு சொல்ல, எந்த விதமான மக்கள்கிட்டையும் போய் ரீச் ஆகாத ஒரு கட்சி, திடீர்னு முதலமைச்சராகிறாரு திரு விஜய் அவர்கள். அவரே வந்து எதிர்பார்க்கல, யாருமே எதிர்பார்க்காம அவர் வந்து முதலமைச்சராகிறாரு. பெரும்பான்மை வந்து கிடைக்கலன்னும் போது திமுக கூட்டணியில் இருந்தவர்கள் வந்து திமுக வந்து சொல்றாங்க, நாங்கள் வந்து போய் ஆதரவு கொடுப்போம். ஏன்னா தேசத்தின் நலன், தமிழ்நாட்டோட நலனுக்காக இந்த ஒரு முடிவு எடுக்கப்பட்டது. அது வந்து சரியா தவறான்றதுக்குள்ள நம்ம போகலை. இது வரைக்கும் ஆண்ட கட்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா திமுக அதோட சொந்த பலத்தில் தான் இருக்கு. ஒரு 96 சீட்டு வச்சிருந்தப்ப கூட பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளோட பலத்தோட வந்து 5 ஆண்டுகளை வந்து கலைஞர் வந்து நிறைவு பண்ணார். அந்த அருமையான ஆட்சி வந்து கொடுத்தாரு. அதுபோல திமுக, அண்ணா திமுக மாறி மாறி ஆட்சியில் இருந்தாலும் கூட்டணி மந்திரி சபைக்குள்ள இது வரைக்கும் யாரும் வந்து போகலை. அது காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மத்திய கூட்டாட்சி, மாநிலத்து சுயாட்சியில் இந்த 2 திராவிட கட்சிகளும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாலும் தான் மும்மொழி கொள்கை உள்ளிட்ட பல்வேறு நாசகர திட்டங்கள் தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஒன்று முடியல. ஆனா இன்னைக்கு நீங்க வீக்கர் செக்ஷன்ல நீங்க ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட் தான். இன்னைக்கு உங்களுக்கு இந்த கட்சிகள் ஆதரவு கொடுத்தாங்கன்னா நீங்க வந்து அடிஷனலா ஒரு அசைன்மெண்ட் வந்து எடுக்கிறீங்க. என்ன எடுக்கிறீங்க? அதிமுக வந்து உடைக்கிறது. அதிமுக உடைச்சி அதுல இருந்து எம்எல்ஏக்கள் 25 பேரை கொறடா உத்தரவு மீறி அவங்க வாக்களித்தானே அவங்க வந்து டிஸ்குவாலிஃபை தான், அவங்க டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்கணும். அதுல ஒரு தந்திரம் பண்ணி திருப்பி எடப்பாடி அவர்கள் வந்து கிட்ட மன்னிப்பு கேட்டதுனால அவர் போய் வந்து கடிதம் கொடுத்தாங்க. இன்னைக்கு வந்து என்கொயரி வந்து போயிட்டு இருக்கு. 3 எம்எல்ஏக்களுக்கு வந்து இன்னைக்கு வந்து சபாநாயகர் வந்து என்கொயரி வந்து பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல நீங்க சொன்ன மாதிரி குறிப்பாக மரகதம் குமரவேல் உள்ளிட்ட எல்லாரும் வந்து ரிசைன் பண்ணிட்டு வராங்க. நான் என்ன கேட்குறேன்னா, இவங்களுக்கு மக்கள் நலன் தான் முக்கியமா? இது வந்து பொதுமக்களோட பார்வைக்கு நான் வைக்கிறேன். இப்போ வந்து கிட்டத்தட்ட 70 கோடி ரூபாய் வந்து செலவு பண்ணாரு மரகதம் குமரவேல். அவர் மேல வந்து கண்டிப்பா வந்து தேர்தல் ஆணையம் வந்து நடவடிக்கை எடுக்கணும். பல மடங்கு வந்து தேர்தல் ஆணையம் வந்து சொன்ன தொகையை விட பல மடங்கு வந்து செலவு பண்ணாரு. அப்பட்டமா வந்து காசை வந்து செலவு பண்ணாரு, ஜெயிச்சாரு. அந்த மக்களை வந்து துச்சமாக மதிச்சாரு. மக்களுக்கு போய் ஒரு நன்றி கூட சொல்லலை. அந்த தொகுதியில, மதுராந்தகம் தொகுதியில இன்னைக்கு எலெக்ஷன் வச்சா கூட நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு அந்த அம்மா சொல்றாங்க. இதே அம்மா தான் சொன்னாங்க தாவேக்கால வந்து இணையும் போது 30,000 பேரை வந்து இணையறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம கூட ஏற்கனவே பேசியிருந்தோம். அந்த காணொலி 2000 பேர் கூட வரல. அந்த இருக்கைகள் முழுக்க வந்து மைதானமே வந்து காலியா இருந்தது. இவங்க என்ன பண்றாங்க? இப்போ ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. திரு பனையூர் பாபு அவர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ திமுகவுக்கும்
விசிக்காகவும் ஒரு சின்ன முரண் என்ன வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பனையூர் பாபு வந்து திமுகவில் வந்து திட்டமிட்டு வந்து எடுத்துட்டாங்க. அப்படிலாம் கிடையாது. ஒருத்தர் ஒரு கட்சியிலேருந்து அந்த கட்சியோட செயல்பாடு பிடிக்கல, இல்லை அவருக்கு வந்து தனிப்பட்ட நலன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைச்சா ஒருத்தர் இன்னொரு கட்சிக்கு வராருன்னு போது யாருமே தடுக்கவே முடியாது. அப்படிதான் பனையூர் பாபு வந்து வராரு. பனையூர் பாபு வரும்போது இவங்க வந்து அரவணைக்கிறாங்க. பெரிய ஆட்களோடலாம் அவர் வரல. ஒரு 500 பேரோ தான் அவர் வந்து வந்தாரு. அந்த கூட்டம் எப்படி சேர்ந்ததுன்னு நமக்கு வந்து தெரியும். அதை வச்சு இவங்க என்ன சொல்றாங்கன்னா, திமுக வந்து எங்க ஆளை எடுத்துச்சுன்னு அண்ணன் திருமாவளவன் அண்ணனுக்கு வந்து ஒரு சிறியதாக வந்து திமுக மேல ஒரு வருத்தம் இருக்கு. அப்படிலாம் வந்து கிடையாது. அவர் அங்க பிடிக்கலன்னு சொல்லிட்டு இங்க வந்திருக்காரு. இப்ப இங்க சிக்கல் என்னன்னு பாத்தீங்கன்னா, மதுராந்தகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இப்ப இந்த மரகதம் குமரவேலு இன்னொரு அசைன்மெண்ட் பண்றாங்க. என்ன அசைன்மெண்ட் பண்றாங்கன்னா, இவரு கடைசியா வந்து வாய்ப்பு கொடுக்கல. பனையூர் பாபு அவர்களுக்கு வந்து செய்யூர்ல வந்து வாய்ப்பு கொடுக்கல. இப்போ வந்து திமுகவில் ஜாயின் பண்ணுவோம். இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பனையூர் பாபுக்கு தான் இந்த இடத்துல சீட்டு கொடுக்க போறாங்க மதுராந்தகத்துல அப்படின்னு சொல்லும்போது என்ன ஆகுதுன்னா, 3வது இடத்துக்கு இருந்த தாவேகாவை முதல் இடத்துக்கு வர வைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி வந்து பண்ணிட்டாங்க. 2ஆம் இடத்துல கிட்டத்தட்ட வெற்றி கோட்டை நெருங்கின அமுலு பொன்மல் அவர்கள் தான் இன்னைக்கு தேர்தலில் வந்து நின்னாலும் திமுகவில் வந்து ஜெயிக்கக்கூடியவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு, தொண்டர்கள் செல்வாக்கு இருக்கு. நல்ல ஒரு கேண்டிடேட். ஏற்கனவே பார்த்தீங்கன்னா 2 முறை அவங்க வந்து ஒன்றிய கவுன்சிலர் வந்து நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த இடத்துல சிக்கலை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பனையூர் பாபுக்கு வேட்பாளர்னு சொல்லிட்டு ஒரு புரளியை கிளப்பி விடும்போது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் சிண்டு பிடிக்கிற வேலையை யார் செய்கிறாங்கன்னா, தாவேகா வந்து செய்து யார் மரகதம் குமரவேலு. இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியலை வந்து விட்டுட்டு தாவேகா வந்து நேர்மையான பாதையில் போனால் மக்களுக்கான வேலைகளை வந்து செய்யலாம். உறுதியாக சொல்கிறோம், இறுதியாக சொல்கிறோம், மரகதம் குமரவேலு மதுராந்தகத்தில் நின்னா நிச்சயமாக 100% தோல்வி வந்து உறுதி. தமிழக வெற்றி கழகத்துக்கும் திருமாவுக்கும் சண்டை வந்து மூட்டணும் அப்படின்னு மரகதம் குமரவேலு வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது தமிழக வெற்றி ஏற்கனவே வைக்க வந்து அந்த அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொன்னால் இவங்க 2வது ஆளாக கூட இருக்கலாம். திமுகவில் லாபி பண்ணுற அளவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த ஸ்பேஸ் இருக்குதாங்க. எப்படி அதை புரிஞ்சிக்கலாம்? அதாவது என்ன நினைக்கிறாங்கன்னா, விலை பேசுறதுக்கு இப்போ ஒன்றும் இல்லை. நீங்கள் கேட்குறீங்க மரகதம் குமரவேலு வந்து திமுகவில் லாபி பண்ண முடியுமா அப்படின்னா, இது வந்து சூழ்ச்சி பண்ணுறாங்க. திமுகவில் வந்து ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா தோல்வி முகத்தில் வந்து இருந்த நரேஷனை செட் பண்ண. ஆமாம், அவங்க வந்து ஒரு சிலர் மனசோர்வு அடைஞ்சிருக்கிறவங்க வந்து இவங்க போய் அப்ரோச் பண்ணுறாங்க. நான் உங்களுக்கு பணம் கொடுக்குறேன். ஏன்னா நீங்கள் கொள்ளை அடித்து வச்சிருக்கீங்க. அதிமுகவில் கொள்ளை அடித்து வச்சிருக்கீங்க. உங்களுக்கு வந்து எம்பியா வாய்ப்பு கொடுத்தாங்க, எம்எல்ஏ வாய்ப்பு கொடுத்தாங்க. அந்த தொகுதிக்கு நீங்கள் ஒன்றுமே செய்யலை. மக்கள் வரி பணத்தை சூறையாடின தவிர நீங்கள் எதுவுமே செய்யல. இன்னைக்கு வந்து லாபி பண்ணி அந்த லாபி வந்து ஜெயிக்காது. அது திரும்பவும் சொல்கிறோம், அந்த மண்ணின் மைதர்கள் தான் வாய்ப்பு. இந்த முறை வந்து நிச்சயமாக எலெக்ஷன் நடக்கும்போது, இப்போ வந்து எலெக்ஷன் வந்து தள்ளி வச்சிருக்காங்க. இப்போ வந்து எந்த விதமான அறிவிப்பும் வரல. ஒருவேளை அறிவிப்பு வந்தால் நிச்சயமாக திமுக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. மதுராந்தகம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் அமுலு பொன்மல் நிச்சயமாக வெற்றி வேட்பாளர். மரகதம் குமரவேலு ஓட ஓட விரட்டதுக்கான வேலைகள் வந்து மக்கள் நிச்சயமாக இந்த முறை செய்வாங்க. ஆராயத்திற்கு வந்து பல்லவத்தில் நினைக்கிறோம். நன்றி. நன்றி.